ஜிவி பிரகாஷ் நடிப்பில் வெளியான ஹாப்பி ராஜ் படத்தில் பொதுவாக என் மனசு தங்கம் பாடலை பயன்படுத்த இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இசையமைப்பாளர் இளையராஜா தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, ஜிவி பிரகாஷினுடைய படத்தில் இளையராஜாவின் பாடல் பயன்படுத்த இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம். நடிகரும் இசையமைப்பாளருமான ஜிவி பிரகாஷ் நடிப்பில் கடந்த மார்ச் 27 ஹாப்பி ராஜ் என்ற திரைப்படம் வெளியானது. இந்த படத்தில் நடிகர் ரஜினி நடிப்பில் இசையமைப்பாளர் இளையராஜா இசையில் முரட்டுக்காலை படத்தில் இடம்பெற்றிருந்த பொதுவாக எம் மனசு தங்கம் என்ற பாடல் பயன்படுத்தப்பட்டிருந்தது. படத்தில் அந்த பாடலை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும், அதே போல் பாடலை நீக்க உத்தரவிட வேண்டும் என இசையமைப்பாளர் இளையராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருக்கிறார். அவர் தாக்கல் செய்யக்கூடிய அந்த மனுவில் தனது அனுமதியின்றி உருமாற்றி தனது பாடலை பயன்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வழக்கு நீதிபதி எம் குமரேஷ் பாபு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தபோது இளையராஜா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஏ சரவணன், இளையராஜா அனுமதி இல்லாமல் பதிப்புரிமை சட்டத்தை மீறும் வகையில் இந்த பாடல் படத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பாடலை உருமாற்றியுள்ளதால் பாடலை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்று வாதங்களை வைத்தார். இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி குமரேஷ் பாபு ஹாப்பி ராஜ் படத்தில் பொதுவாக எம் மனசு தங்கம் என்ற பாடலை பயன்படுத்த தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இளையராஜா தாக்கல் செய்யக்கூடிய இந்த மனுவிற்கு பதிலளிக்கும்படி படத்தின் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளருக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை 4 வாரங்களுக்கு நீதிபதி குமரேஷ் பாபு தள்ளி வைத்திருக்கிறார். ராம்குமார். ஜிவி பிரகாஷ் நடிப்பில் வெளியான ஹாப்பி ராஜ் படத்தில் பொதுவாக என் மனசு தங்கம் பாடலை பயன்படுத்த இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இசையமைப்பாளர் இளையராஜா தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, ஜிவி பிரகாஷினுடைய படத்தில் இளையராஜாவின் பாடல் பயன்படுத்த இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம். நடிகரும் இசையமைப்பாளருமான ஜிவி பிரகாஷ் நடிப்பில் கடந்த மார்ச் 27 ஹாப்பி ராஜ் என்ற திரைப்படம் வெளியானது. இந்த படத்தில் நடிகர் ரஜினி நடிப்பில் இசையமைப்பாளர் இளையராஜா இசையில் முரட்டுக்காலை படத்தில் இடம்பெற்றிருந்த பொதுவாக எம் மனசு தங்கம் என்ற பாடல் பயன்படுத்தப்பட்டிருந்தது. படத்தில் அந்த பாடலை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும், அதே போல் பாடலை நீக்க உத்தரவிட வேண்டும் என இசையமைப்பாளர் இளையராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருக்கிறார். அவர் தாக்கல் செய்யக்கூடிய அந்த மனுவில் தனது அனுமதியின்றி உருமாற்றி தனது பாடலை பயன்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வழக்கு நீதிபதி எம் குமரேஷ் பாபு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தபோது இளையராஜா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஏ சரவணன், இளையராஜா அனுமதி இல்லாமல் பதிப்புரிமை சட்டத்தை மீறும் வகையில் இந்த பாடல் படத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பாடலை உருமாற்றியுள்ளதால் பாடலை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்று வாதங்களை வைத்தார். இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி குமரேஷ் பாபு ஹாப்பி ராஜ் படத்தில் பொதுவாக எம் மனசு தங்கம் என்ற பாடலை பயன்படுத்த தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இளையராஜா தாக்கல் செய்யக்கூடிய இந்த மனுவிற்கு பதிலளிக்கும்படி படத்தின் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளருக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை 4 வாரங்களுக்கு நீதிபதி குமரேஷ் பாபு தள்ளி வைத்திருக்கிறார். ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.